ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்த சமாஜம் சார்பில் சீதா கல்யாண வைபவம். ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்த சமாஜம் சார்பில் சென்னை பெரம்பூர் பட்டேல் சாலையில் அமைந்துள்ள ஆனந்த நிலையத்தில் 4/6/2026 முதல் 7/6/2026 வசந்தோத்சவம் ஆனந்த நிலையம் நிர்மாண தினம் சீதா கல்யாண வைபவம் 4 நாட்கள் மிகச் சிறப்பான முறையில் நடைபெற்றது. இந்த மாபெரும் நிகழ்ச்சியினை ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்த சமாஜம் தலைவர் தமினேனி பாபு அவர்கள் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சிக்கு பெருந்திரளாக முக்கிய பிரமுகர்கள் மற்றும் பக்தர்கள் பூஜையில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் 4/6/2026 வியாழக்கிழமை அன்று காலை 6 மணி அளவில் மகா கணபதி ஹோமத்துடன் துவங்கப்பட்டது மற்றும் 3 நாட்களும் விசேஷமான திருமஞ்சனம் நடைபெற்றது. அன்று மாலை பக்தி பாடல்கள் திருமதி எடவள்ளி அருணா ஸ்ரீநாத் அவர்கள் மிகச் சிறப்பான முறையில் பாடல்கள் பாடியதை கேட்டு மகிழ்வுற்றனர். 5/6/2026 வெள்ளிக்கிழமை மாலை 6 மணி முதல் 8:30 மணி வரை சிரவண புஷ்ப அலங்கார ஊஞ்சல் சேவை மற்றும் நாம சங்கீர்த்தனம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்த சமாஜம் பஜனை குழுவினரால் சிறப்பான முறையில் நடைபெற்றது. மேலும் அதனைத் தொடர்ந்து 6/6/2026 மற்றும் 7/6/2026 ஆகிய 2 நாட்கள் சீதா கல்யாண வைபவம் நடைபெற்றது. இந்த வைபவத்தை நிகழ்த்தியவர் ஸ்வாகதா ஸ்ரீ ஆனந்த பாகவதர் மற்றும் குழுவினர் ஆகியோர் இந்த நிகழ்ச்சியினை ஒருங்கிணைத்து பஜனை பாடல்களை பாடி அனைவரையும் மகிழ்வித்தனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக தொழிலதிபர் திரு ஜம்பு அவர்கள் மற்றும் ஸ்ரீ வெங்கடேஸ்வர பக்த சமாஜத்தின் செயலாளர் திரு வெங்கட்ராமன், பொருளாளர் திரு கோதண்ட ராமையா, துணை செயலாளர் திரு ரவிக்குமார், துணை பொருளாளர் திரு வெங்கட் ரமணோடு, மேலும் டிரஸ்டீஸ் திரு ராமச்சந்திரன் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். 7/6/2026 மதியம் 12:30 மணிக்கு ஆனந்த நிலையம் நிர்மாண தினத்தை முன்னிட்டு கீழ்ப்பாக்கில் உள்ள முதியோர் இல்லத்தில் அன்னதானம் வழங்கப்பட்டது. அன்று மாலை 6 முதல் 9 மணி வரை பெருமாளுக்கு பவளிம்பு சேவை நடைபெற்றது. அதன் பிறகு பக்தர்கள் அனைவருக்கும் அன்னப்பிரசாதம் வழங்கப்பட்டது. Yeah.
வெங்கடேசாயா. ஸ்ரீ வெங்கடேஸ்வர பக்த சமாஜத்தின் ஆதரவில் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த வசந்தோத்சவ வைபவம் 4/6/2026 முதல் இன்றைய தினம் நிறைவு நாளாக நிறைவு பெற்றது. இன்றைய தினம் சீதா கல்யாண வைபவம் எல்லாமாக நடைபெற்றது. இதற்கு எல்லோரும் ஒத்துழைத்து எல்லோரும் வந்து நடத்தி கொடுத்த அனைவருக்கும் எங்களுடைய சமாஜத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த லோகக்ஷேமத்துக்காக இந்த விசேஷமான நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டது. எல்லோருக்கும் எல்லா நலன்களும் கிடைக்க வேண்டும் என்று அந்த ஏழுமலையானை பிரார்த்தித்து கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா கோவிந்த. ஸ்ரீ வெங்கடேஸ்வர பக்த சமாஜத்தின் ஆதரவில் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருந்த வசந்தோத்சவ நிகழ்ச்சியின் கடைசி நாள் சீதா கல்யாண வைபவம் இந்த அளவிலே சிறப்பாக நடைபெற்று முடிவு பெறுகின்ற நிலைமை. ஈவினிங் சாயந்தரம் 4லேருந்து 8:30 மணிக்கு வசந்த கேளிகன் சீதா கல்யாணம் முன்னிட்டு ஒரு ஃபங்க்ஷன் நடைபெற இருக்கின்றது. இந்த வசந்தோற்சவத்துக்கு உதவிய பக்த கோடிகள் அனைவருக்கும் வெங்கடேஸ்வர பக்த சமாஜத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஓம் நமோ வெங்கடேசாய. எங்கள் நிறுவனர் திரு சேஷன் அவர்களின் ஆசியோடு வருடாந்திர நிர்மாண தினம் இந்த வருடம் ஜூன் 4ஆம் தேதி துவங்கி இன்று 7/6/26 அன்று இனிதே முடிவுற்றது. இதற்கு ஏற்பாடுகளை செய்த தலைவர் திரு பாபு, எங்கள் செயலாளர் திரு வெங்கட்ராமன் மற்றும் நிர்வாக குழுவினர் அனைவருக்கும் எங்கள் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். 4ஆம் தேதி காலை கணபதி ஹோமம் துவங்கி சிறப்பான அபிஷேகங்கள் 4, 5, 6 மற்றும் அனைத்து தினங்களிலும் விசேஷமான திரவங்களுடன் இனிதே திருவேங்கடமுடையானுக்கு சிறப்பான அபிஷேகங்களை முடிவுற்றது. மாலை 4ஆம் தேதி மாலை திருமதி அருணா ஸ்ரீநாத் அவர்களின் பக்தி பாடல்கள், அதைத் தொடர்ந்து 5ஆம் தேதி சிரவண விசேஷமான அபிஷேகங்கள் காலையில் நடைபெற்று மாலை சிறப்பான ஊஞ்சல் சேவை, அதாவது பலவிதமான பழங்கள் மற்றும் பூக்களுடன் ஊஞ்சல் சேவை மிக சிறப்பாக நடைபெற்று ஸ்ரீ வெங்கடேஸ்வர பக்த சமாஜத்தின் குழுவினரால் பக்தி பஜன் சிறப்பாக நடைபெற்று முடிவுற்றது. அதைத் தொடர்ந்து 6 மற்றும் 7 நிர்மாண தினம் அன்று சீதா கல்யாணம் திரு ஸ்வாகத் ஆனந்த் பாகவதர் அவர்களின் தலைமையில் அவர்கள் குழுவினரால் மிக சிறப்பாக சீதா கல்யாணம் லோகக்ஷேமத்துக்காகவும் இந்த வருடமும் சிறப்பாக நடைபெற்று இனிதே முடிவுற்றது. சீதா கல்யாணம், தோடைமங்கலம், குரு கீர்த்தனை, அஷ்டபதி, தீபாராதனை, தோலோத்சவம், சீதா கல்யாணம் முடிவிற்று மாங்கல்ய தாரணம் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து வசந்த கேளிக்கை, பவளம்பூ மற்றும் ஆஞ்சநேய உற்சவம் நடைபெற்று இனிதாக இந்த வருடம் நிர்மாண தினம் ஸ்ரீ வெங்கடேஸ்வர பக்த சமாஜத்தின் ஆதரவில் நடைபெற்று பல சிறப்பான அக்னி நட்சத்திரம் முன்னிட்டு 1 மாத காலம் 1/5/26 முதல் 31/5/26 வரை பொதுமக்களுக்கு இலவச மோர் விநியோகம் செய்து இனிதாக நடைபெற்றது. அனைவருக்கும் எங்கள் ஸ்ரீ வெங்கடேஸ்வர பக்த சமாஜத்தின் சார்பில் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். ஓம் நமோ வெங்கடேஷாயா. 1998 ஜூன் 7ஆம் தேதி ஃபவுண்டர்ஸ் டே அப்சர்வ் பண்ணுறோம். திரு RM சேஷன் அவர்கள் இந்த வெங்கடேஸ்வர பக்த சமாஜத்தின் ஃபவுண்டர் கம் செக்ரட்டரியாக இருக்கார். ஸ்ரீ தாமினேனி பாபு அவர்கள் தலைவராக இருக்கார். ஸ்ரீ பி கோதண்டராமையா அவர்கள் செயலாளர் ட்ரெஷரராக இருக்கார். இது வருடாந்திரம் இந்த ஜூன் 4, 5, 6, 7 தேதிகளில் சீதா கல்யாணம் இந்த அக்னி நட்சத்திரம் முன்னிட்டு மே மாதம் முழுவதும் 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை 4 வாரமும் பெருமாளுக்கு விசேஷ திரவியங்கள், சந்தனம், தேன், பால், தயிர், அதே மாதிரி இளநீர், புஷ்பங்கள், பழங்கள், 12 விதமான பழங்கள் வச்சு திருமஞ்சனம் பண்ணியிருக்கோம். இது யோகக்ஷேமத்துக்காக எல்லா பக்தரும் பயனடைவார்கள் என்ற எண்ணத்தோடு அவங்கவுங்க வாழ்க்கையில் நல்லா முன்னேறணும்னு இந்த சமாஜம் நிறைய சேவைகள் பண்ணிகிட்ருக்கு. இந்த சீதா கல்யாணம்
விசேஷமாக திரு ஆனந்த பாகவதர் நடத்தி கொடுக்குறாரு. இந்த 7ஆம் தேதி ஜெயராமன் அவர்களுக்கு நினைவாக அன்னை தெரசா இல்லத்தில் அன்னதானம் வழங்கப்பட்டது. நன்றி. అమరంగ అమరంగ ఎవరైన పాడిన అక్షణమే వీక్షించు రక్షించు ఎవ్వరి లక్ష్మీ కటాక్షమునకు కంజాక్షులయ్యేరు இந்த நிகழ்ச்சியை அருமையாக நடத்தி கொடுத்த சாகத் ஆனந்த் பாகவதர் குழுவினர் அனைவருக்கும் நம்முடைய சமாஜத்தின் சார்பாக வந்தனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம்.